ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். தனுசு ராசி 2024 குரு பெயர்ச்சி பலன்கள். இப்போ தனுசு ராசிக்கு இந்த பதிவில் நான் குரு பெயர்ச்சி பலன்கள் சொல்லியிருக்கேன். இந்த பலன்கள் எப்படின்னா, குரு பகவான் இப்போ மேச ராசியில் இருக்கார். அவர் 1/5/2024 அன்னைக்கு மேசராசியிலேருந்து பயிற்சியாகி ரிஷபராசிக்கு வர்றாரு. ரிஷபராசியில் 15/5/2025 வரையும் ரிஷபராசியில் தான் இருக்கார். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு வருஷம் அங்கே இருக்கார். உங்களுக்கு இப்போ ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். பொதுவாக குரு பகவான் 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாருன்னு சொல்லுவாங்க. அதை அப்படி எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா முழு சுப கிரகம். குரு பகவான் எப்போவுமே நன்மையை மட்டும் செய்யக்கூடியவர். ஏன்னா குருவோட பார்வை எங்கே இருக்கோ அதெல்லாம் சுபத்தன்மையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்கிறேன். இப்போ குரு பகவான் 6ல் மறைஞ்சிருக்காருன்னு சொல்லுவாங்க. ஆனால் மறையலை. அவர் அங்கே இருந்து அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல வரும். இந்த 2ஆம் இடங்கிறது தனம், வாக்கு, குடும்பஸ்தானம். அது காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாக வேற வரும், தொழில் ஸ்தானமாக வரும். அப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா, குரு பகவான் 6ல் மறைஞ்சு தனஸ்தானத்தை பார்க்குறாரு. காலபுருஷனுக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு தொழில் வியாபாரம் எப்படி மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடையும். அதே போல் தனவரவு அதிகரிக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலையில் முன்னேற்றம் இருக்கும். வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும். வேலையில் சம்பள உயர்வும் கிடைக்கும். ஏன்னா தனுசு ராசிக்கு அவருடைய பார்வை பலன் மிக சிறப்பாக இருக்குது. பொதுவாக 6ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தார்னா சின்ன வேலையில் இருக்கவங்க பெரிய வேலைக்கு போவாங்க. இது என்ன புதுசாக சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. குரு பகவான் பெரிய உருவம், எதையுமே பெருசாக செய்யக்கூடியவர். இப்போ 6ஆம் இடங்கிறது உங்களுக்கு தொழிலை குறிக்கும். நீங்கள் வேலைக்கு போகிறீங்கல்ல, அந்த வேலை செஞ்சாங்கன்னா அந்த வேலையை சொல்கிறது தான் சுய தொழிலும் அந்த இடத்துக்கு தான் வரும். இப்போ 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காருன்னா நீங்கள் சின்ன வேலையில் இருந்தீங்கன்னா பெரிய வேலைக்கு, அது எப்படி சொல்கிறது அப்படின்னா, உயர் பதவிக்கு போகிறது. சாதாரண வேலையில் இருக்கவங்க ஒரு நல்ல பதவி எதிர்பார்த்துருந்தாங்கன்னா அந்த பதவி இப்போ கிடைக்கும். அதே போல் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்நியரோட நல்ல பழக்கம் வரும். அதாவது உங்களுக்கு ஒரு வெளிநாட்டு பழக்கம், மற்ற மதத்தினரோட பழக்கம், மற்ற மொழி பேசுகிறவங்களோட பழக்கம், இதெல்லாம் உங்களுக்கு சுப பலன்களை தரும், லாபத்தை தரும். இப்போ வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது சரியாக இருக்கும். வெளிநாடு யோகம் நல்லா தரும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்கும் இது சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இது மிக சிறப்பான ஒரு குரு பயிற்சியில் மிக சிறப்பான பலனை தரும். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தடவை வெளிநாட்டு வேலை, அதே போல் வெளி மாநிலம் கூட சொல்லலாம். இடமாற்றங்கிறது தொழிலில் நிச்சயம் இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது வேலையில் ஒரு மாற்றம் நடக்கும். வேலை செய்கிற இடத்துல ஒரு நிச்சயம் மாற்றம் இருக்கும். இப்போ வேலை செய்கிற இடத்துல சிலருக்கு சிக்கலாக இருக்கும், பிரச்சனையாக இருக்கும், மன உளைச்சலை தந்துகிட்டு இருக்கோம். இதெல்லாம் சரியாகும். திடீர்னு வேலை மாற்றம் நடந்துடும். நீங்கள் வேலை இல்லாமல் இருந்தீங்கன்னா வேலை கிடச்சிரும். வேலைக்கு போகிற மாதிரி சூழ்நிலை வந்துடும். எப்போவுமே பிரச்சனையாக இருக்கிற ஜாதகங்கள் கூட, வேலையில் பிரச்சனையாக இருக்கிற ஜாதகங்கள் இந்த நேரத்தில் வேலையில் ஒரு நல்ல அமைப்பை இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு சரியாக அமைஞ்சிரும். அதனால் 6ஆம் இடத்துல குரு பகவான் மறைகிறது மறைவுன்னு எடுத்துக்கவே முடியாது. பொதுவாக நான் எந்த ஜாதகம் பார்த்தாலும் லக்னத்துக்கு 6, 8 குரு இருந்தாருனாவே அந்த ஜாதகம் சரியாக இருக்கும். எப்படின்னா, அந்த ஜாதகத்துக்கு குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்த்துருவார், தனஸ்தானத்தை பார்த்துருவார். அதனால் அவங்களுக்கு பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். அதே போல் அவங்களுக்கு திருமணம் ஆகும், குடும்பம் அமைஞ்சிரும், குழந்தைங்க இருக்கும். இது 100% இந்த ஜாதகங்களை பார்க்கும்போது லக்னத்துக்கு 6, 8 குரு
இருந்தாருன்னா நிச்சயம் அவங்களுக்கு திருமணம் ஆகியிருக்கும், குழந்தை பிறந்திருக்கும், குடும்பம் சரியாக இருக்கும். இது வந்து நம்ம பொருத்தம் பார்க்கும்போது கூட இந்த மாதிரி குரு பகவான் 6-8 இருக்காரான்னு பார்க்கணும். ஆனால் கூட சந்திரன் சேர்ந்துருக்கக்கூடாது. சந்திரன் சேர்ந்துருந்தாருன்னு இதெல்லாம் கெடுத்துருவார். குரு பகவான் தனித்து 6ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ இருக்கிற ஜாதகங்களை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குடும்பம் அமைஞ்சிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த 6ஆம் இடத்து குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு இப்போ 2ஆம் இடத்தை பார்வை செய்கிறாரு. அதனால் தனுசு ராசியில் இருக்கவங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடந்துடும். திருமண வாய்ப்புகள் கூடி வரும். அதே சமயத்தில் குடும்பமாக அமைஞ்சிடும். அதே போல் திருமணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருக்கவங்களுக்கு குழந்தை பிறக்கும். இன்னொரு விஷயம், குழந்தை பிரச்சனை. அதே சமயத்தில் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சுப காரியங்களாக நடக்கும். இப்போ பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கிறது, பிள்ளைங்களுக்கு நல்ல கல்வி நிலை கிடைக்கிறது, அதே போல் பிள்ளைங்களுக்கு திருமணம் நடக்கிறது. இது எல்லாமே குரு பகவான் வந்து 6ஆம் இடத்தில் இருக்கும்போது குடும்பத்தில் சுப காரியங்களை நடத்துவார். அது மாதிரி வீடு வாங்குறது, இடம் வாங்குறது. ஏன்னா வருமானம் கூடிடுச்சுன்னா இதெல்லாம் செய்ய தானே செய்கிறாங்க. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் வாங்குறது. அப்புறம் வாக்குஸ்தானமாகவும் இருக்குது. நீங்கள் குரு பார்வையில் வாக்குஸ்தானம் இருக்கும்போது நீங்கள் சொல்கிற சொல் வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நீங்கள் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற முடியும். உங்கள் உறுதி நீங்கள் சொல்கிற உறுதித்தன்மையை வந்து அங்கே ஜெயிக்கும். ஏன்னா உங்கள் பேச்சுக்கள் மற்றவங்களுக்கும் பிடிக்கும். நீங்கள் சொன்னது வந்து தானாகவே ஜெயிக்க ஆரம்பிச்சிடும். இந்த 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறது வந்து மிக ஒரு நல்ல நிலைன்னு எடுத்துக்கலாம். இது வந்து குரு பகவான் 6லேயோ 8ல் இருந்தால் தான் 2ஆம் இடத்தை பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது தனுசு ராசிக்கு இப்போ 6ஆம் இடத்துலேருந்து குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. இது குரு பகவானுடைய நல்ல பார்வை. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். இதுவரையும் தொழில் வியாபாரம் அமையாமல் இருந்தவங்க, இல்லை தொழில் வியாபாரத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க, தொழில் வியாபாரத்தில் சிக்கல்கள் இருந்தவங்க, பண கஷ்டம் இருந்தவங்க, கடன் பிரச்சனையில் இருந்தவங்க, அவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல நிலை வரும். நல்ல ஒரு தொழில் வியாபாரம் வந்து வளர்ச்சி அடையும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிற சிக்கல்கள் விலகும். அதே போல் சிலருக்கு புதுசாக தொழில் தொடங்குறது, அதே போல் வியாபாரம் தொடங்குறது, வேலைக்கு முயற்சி பண்ணுற இடத்துல வெற்றி கிடைக்கிறது, வேலைக்கு போய் சேர்றது, சம்பளம் கிடைக்கிறது, அதே போல் இடமாற்றம் உண்டாகும். ஏன்னா குரு பகவான் வந்து எதையும் புதுசாக ஒரு நிகழ்வை நடத்துகிறாருன்னா அங்கே ஒரு மாற்றத்தையும் உண்டாக்குவார். ஏற்கனவே வேலை பார்த்த இடத்துலேருந்து வேறொரு இடத்துக்கு வேலை மாற்றம் நடக்கும். வியாபாரம் வந்து அபிவிருத்தி செஞ்சு இன்னொரு இடத்துல வியாபாரம் தொடங்குற மாதிரி வரும், தொழில் தொடங்குற மாதிரி வரும். இதெல்லாம் குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்கள் தனுசு ராசிக்கு பலனாக உண்டாகும். அதுக்கடுத்து குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 12ஆம் இடங்கிறது அயன சயன சுகஸ்தானம். உங்களுக்கு நிச்சயம் வந்து 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கையில் வெளிநாடு யோகம் இருக்கும். வெளிநாட்டில் வேலைக்கு போகணுன்னு விரும்புகிறவங்களுக்கு வெளிநாடு வேலை கிடைக்கும். அதே போல் நீண்ட தூர பயணம் இருக்கும். சில பேர் வெளி மாநிலத்துக்கு போகலாம். அதே போல் சில பேர் வந்து ஆன்மீக தலங்களுக்கு, நீண்ட தூரத்தில் இருக்க கோயில்களுக்கு வேண்டுதல்களை நிறைவேற்றத்துக்கு போகலாம். இப்போ மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகளே அதிகம் நடக்கும். 12ஆம் இடங்கிறது நிம்மதியான சுகத்தையும் தூக்கத்தையும் கொடுக்கும். அந்த 12ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கையில் உடல்நலம் நல்லா இருக்கும், மனசில் உற்சாகம் இருக்கும். இதே போல் புதிய முதலீடு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். ஏன்னா 12ஆம் இடங்கிறது முதலீடையும் சொல்லக்கூடியது. இந்த தனுசு ராசிக்காரங்க நிச்சயம் சில பேர் முதலீடு பண்ணி புதுசாக தொழில் தொடங்குறது, வியாபாரம் தொடங்குறதெல்லாம் செய்யக்கூடிய நிலை வரும். சில பேர் ஏற்கனவே செஞ்ச தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணுற மாதிரி முதலீடு பண்ணுவாங்க. அதே போல் முதலீடு செய்கிறதுக்கான பணம் வந்து சுலபமாக கிடைக்கும். அதுக்கு உதவி செய்கிறதுக்கு ஆட்களும் இருப்பாங்க. அதிக பயணங்கள் இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது உங்களுக்கு அதிக பயணங்கள் உண்டாகும். இப்போ இந்த பதிவில் நான் சொல்கிற பலன்கள்லாம் வந்து பொதுவான பலன்களாக தான் இருந்தாலும்
இது வந்து உறுதியாக நடக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் கிரகங்கள், அதே போல் திசா புத்தி, இலக்கணம் இதெல்லாம் வச்சு பார்த்தா கூட உங்களுக்கு இந்த மாதிரி கோச்சாரத்தில் குரு பகவான் வரும்போது நிச்சயம் அவருடைய பார்வை பலத்தை வந்து சரியாகவே உண்டாக்குவார். நல்ல பலன்களை தருவார், சுப பலன்களை தருவார். ஏன்னா குரு பகவான் வந்து முழு சுப கிரகம், எப்போவுமே நல்ல பலன்களை தான் தருவார். அதே போல் இது ராசி பலன் தானே, பொது பலன் தானே, சுய ஜாதகம் இல்லையே அப்படின்னு நினைக்க வேணாம். ஒருத்தருக்கு ஜாதகத்தில் பார்க்கலாம், லக்னத்தை வச்சு பார்க்கலாம், அதே போல் கிரகத்தை வச்சு பார்க்கலாம், என்ன திசா புத்தி வருதோ அதை வச்சு நம்ம பலன்கள் பார்க்குறோம். அதெல்லாம் இல்லாத போது ஒரு ராசியை வச்சு சொல்லும்போது பலன்கள் சரியாகவே இருக்கும். கோச்சார ரீதியாக கிரகங்கள் வரதை வச்சு சொன்னோம்னா கரெக்டாக இருக்கும். இதை தான் நம்ம முன்னோர்கள் வந்து ராசி பலனாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ ராசி பலன் சொல்கிறாங்கன்னா ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா சந்திரனை வச்சு சொல்கிறாங்க. சந்திரனை வச்சு இந்த பலன்கள் சொல்லும்போது சரியாகவே வருது. ஏன் சந்திரனை வச்சு சொல்லும்போது சரியாக வருது அப்படின்னா, சந்திரன் வந்து மனக்காரகன். ஒருத்தருடைய மனசில் என்ன இருக்கோ அதான் அவர் வாழ்க்கை நிலையில் போயிட்டுருக்கோம். வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் தான் அவர் மனசுலேயும் இருந்துகிட்டு இருக்கோம். அப்போ சந்திரன் தான் மனசை குறிக்கிறார். அதனால தான் சந்திரனை வச்சு ராசி பலன் சொல்கிறாங்க. இல்லைன்னா சூரியனை வச்சோ, செவ்வாயை வச்சோ, புதனை வச்சோ, சுக்கிரனை வச்சோ, நவகிரகங்களை ஏதோ ஒரு கிரகத்தை வச்சு சொல்லியிருப்பாங்க. அவங்க சொல்ல வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா, சந்திரனை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் வந்து மிக சரியாகவே இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கை நிலையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது அந்த ஜாதகரோட மனசுலேயே அதான் நடந்துக்கிட்டு இருக்கோம். அதனால இந்த பலன்கள், இந்த இது பொதுவான பலன்களாக இருந்தால் கூட உங்கள் வாழ்க்கையில் இது நிச்சயமாக நடக்கும். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.